ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டி மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து இந்துவதனா. இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்த படத்தில் கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்காப்புல. அவர் அங்கே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரவங்க, உன் மனைவி ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பேய் பிடிச்ச மணிக்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி சொல்லும் போது இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி இருக்கும்போது அந்த ஊரில் அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு பேய் பிடிச்சதுக்கும் அங்கே நடக்கிற கொலைங்களுக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்ப்போம். தமிழ் டப்பிங் நீட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்பு ஓரளவுக்கு ஓகே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் நார்மலாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாப்பில். செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்க ஹாரர் எலிமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க பார்க்கணும். ஹீரோயின் கண்ணை காமிப்பாங்க, அது கொஞ்சம் ரெட் கலரில் இருக்காவில் காமிப்பாங்க, முடியை பறக்க விடுவாங்க, அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சுத்தனமாகவே இருந்துச்சு. அதுலேயும் கிளைமேக்ஸில் ஒரு பேய் ஓட்டுறோன்னு ஒரு சீன் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப மொக்கையாகவே இருந்துச்சு. இவ்வளோதான் இந்த படத்தில் உள்ள. இந்த படத்தை பற்றி இவ்வளோதான் பேசவே முடியும். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்க்காம இருக்கிறதே ரொம்ப நல்லது. அடுத்தும் ஒரு மொக்க படம். காலைல தான் ஒரு இங்கிலீஷ் படம் மொக்க படம்னு போட்டோம். இப்போ தெலுங்கு படம் தமிழ் டப்பிங்கில் வந்து இதுவும் ஒரு மொக்க படம் ஆகிப்போச்சு. இந்த படத்தை பார்க்காம நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதே நல்லது. ஏன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.